பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன்ஸ். ஜீசஸ் லவ்ஸ் ஆல் சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன் சில்ட்ரன்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலில் கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளுக்குமே அழகாக கிஃப்ட்டு உங்கள் வீடு தேடி கொரியரில் ஆன்ட்டி அனுப்ப போகிறேன். உங்களுக்கான கிஃப்டெல்லாம் ஏசப்பா வாங்கி கொடுத்துட்டாங்க. ஏசப்பா ரொம்ப 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 நல்லவர். கத்தர் பார்த்தீங்களா எவ்வளோ பெரியவராக இருக்காரு. சகல பிரயாசத்துக்கும் பலனுண்டு இல்லையா? நீங்கள் இவ்வளவு வாரம் அழகாக கலந்து கொண்டதால் உங்களுக்கு ஏசப்பா கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிஃப்ட்டை பார்த்த உடனே என்ன பண்ணணும்? ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும். சரிங்களா? அப்புறம் ஃபோட்டோ எடுத்து ஆன்ட்டிக்கும் அனுப்பணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? சோதரம் ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு வாரமும் இந்த பிள்ளைகள் அழகாக, கண்மணி பிள்ளைகள் அழகாக கதையை கேட்டு அந்த கதைக்கான பதில்களை அழகாய் சொல்லி அனுப்புகிறார்களப்பா. மனப்பாட வசனத்தை மனப்பாடம் செய்து அழகாக சொல்லி அனுப்புகிறார்களப்பா. அவர்களுக்கு குறித்த கிராஃப்ட்டு டிராயிங் அழகாக செய்து அனுப்புகிறார்களப்பா. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க ஏசப்பா. சகல பிரயாசத்துக்கும் பலனுண்டுன்னு சொன்னவரப்பா. இந்த பிள்ளைங்க எவ்வளவு அழகாக இந்த காரியத்தை செய்கிறாங்க, உங்கள் நாமத்தில் செய்கிறாங்க. இதற்கு ஏற்ற பலன பிள்ளைகளுக்கு ஞானமாக, சுகமாக, பலனாக சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து ஆசீர்வதிங்க. அன்றைக்கு சாலமோனுக்கு கொடுத்த ஆண்டவர் விவேகத்தையும் ஞானத்தையும் கனத்தையும் மகிமையும் ஐஸ்வர்யத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன்ப்பா. தொடர்ந்து இந்த பிள்ளைகள் அநேக ஆண்டவரே காரியங்கள், வேதத்தில் குறித்தான காரியங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளட்டும்ப்பா. உம்மை அறிகிற அறிவினால் இந்த பிள்ளைகள் நிரப்பப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமேன். சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம கதை கேட்கலாமா? இன்னைக்கு நம்ம என்ன கதையை பார்க்க போறோம் அப்படின்னா, ஏசப்பா பிறந்த கதையை தான் பார்க்க போறோம் சில்ட்ரன்ஸ். ஏசப்பா பிறந்த நாட்கள்ல ராஜாவா இருந்தவர் அகஸ்துராயன். இன்னொரு தடவை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். அகஸ்துராயன். இவர் தான் ராஜாவா இருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, உலகமெங்கோ எல்லா ஜனங்களும் அவங்கவுங்க ஊர்ல குடிமதிப்பு எழுதணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் சட்டம் போடுறாரு. இந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு குடிமதிப்பு எழுத போகிறாங்க. யோசேப்பு அவருடைய பிறந்த ஊருக்கு அவர் போகிறாரு. கலிலியா நாட்டில் உள்ள நசரேத்து அந்த ஊரில் யுதேயா அப்படின்ற இடத்துல பெத்லஹேம் அப்படின்னு ஒரு குக்கிராமம் இருக்குது. பெத்லஹேம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்து தான் யோசேப்புடைய ஊர். ஓகேங்களா? அதுதான் தாவீதின் ஊரும் கூட. யோசேப்பு அந்த இடத்துக்கு போகிறாரு. யோசேப்பும் அவங்களோட கூட யோசேப்புடைய மனைவி மரியாளும் போகிறாங்க. மரியாள் இப்போ கர்ப்பிணியாக இருக்காங்க. ஏசப்பா அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்காங்க. பிரசவ காலம் நெருங்கிடுச்சு. ஓகேங்களா? அவங்க அந்த இடத்துல போய் சேரவே, யுதேயா நாட்டில் இருக்கிற பெத்லகேமில் போய் சேரும் பொழுது அவங்களுக்கு பிரசவ காலம் ரொம்ப நெருங்கிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறக்க போகுது. அந்த சுச்சுவேஷனில் அவங்க இருக்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? யோசேப்பு போயிட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி என் மனைவி பிரசவ காலம் நெருங்கிடுச்சு, உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் சத்திரத்துடைய முதலாளி, இல்லை இங்கே ஹவுஸ் ஃபுல்லாக இருக்குது, ரூம் ஒன்று கூட இல்லை, எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துலேயே ஒரு மாட்டு கொட்டகை இருந்தது, மாட்டு தொழுவம் இருந்தது. அந்த மாட்டு தொழுவத்தில் பிளேஸ் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு பிரசவ காலம் நெருங்கிடுச்சு இல்லையா? அதனால் வேறு சத்திரத்தில் அவங்க பார்க்க முடியல. உடனே இந்த மாட்டு தொழுவத்துக்குள்ள அவங்களுக்கு குழந்தை பிறந்துடுச்சு. ஏசப்பா ரொம்ப அழகா குவான் குவான் அப்படின்னு கத்திக்கிட்டு அழகா பிறக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஏசப்பாவை என்ன பண்ணுறாங்க? குட்டி பாப்பாவை அழகாக துணியில் சுற்றி என்ன பண்ணுறாங்க? முன்னணியில் வைக்கிறாங்க. உடனே என்னாச்சு? மேய்ப்பர்கள், ஆடுலாம் மேய்ப்பாங்கல்ல, மாடுலாம் மேய்ப்பாங்கல்ல, அந்த மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கியிருக்காங்க. ராத்திரி டைமில் தன்னுடைய மந்தையெல்லாம் காத்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் தேவ தூதன், கர்த்தருடைய தூதன் என்ன பண்ணுறாரு? நல்ல செய்தியை அறிவிக்க அவங்க இடத்துல வராரு. கர்த்தருடைய தூதனுடைய மகிமை, அது வெளிச்சம் அப்படியே ரொம்ப பிரகாசமாக அப்படியே மேய்ப்பர்கள் மத்தியில் வீசுது. உடனே அவங்க எல்லாம் பயந்தே போயிட்டாங்க. உடனே
தேவதூதன் மேய்ப்பர்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்றாரு. மேய்ப்பர்கள் பார்த்துட்டு இருக்கும் பொழுது தேவதூதன் இந்த காரியத்தை மேய்ப்பர்களிடத்துல சொல்றாரு. துணியில குழந்தைய சுற்றி இருப்பாங்க, இதுதான் அடையாளம் அப்படின்னு மேய்ப்பர்களிடத்துல சொல்றாங்க. அப்புறம் என்னாச்சா, தேவதூதர்களுடைய பரமசேனை திரளான தேவதூதர்கள் என்ன பண்றாங்களாம், பூமிக்கு வந்து பாட்டு பாடுறாங்களாம். என்ன தெரியுமா பாட்டு பாடினாங்களாம்? அப்படியே ஆன்ட்டி இந்த வசனத்தை பாட்டா பாடி காட்டுட்டுமா? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக, உண்டாவதாக. இப்படி சொல்லி என்ன பண்ணாங்களாம், தேவனை துதிச்சாங்களாம். தேவதூதர்கள் அனைவரும் துதிச்ச பிறகு என்ன பண்ணாங்களாம், அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டாங்களாம். தேவதூதர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போயிட்டாங்களாம். பரலோகத்துக்கு போன உடனே மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்களாம், அப்படியே மாற்றி மாற்றி பேசிக்கிட்டாங்களாம். இப்போ தேவதூதர்கள் வந்து சொன்னாங்க இல்லையா, இதை மாதிரி பெத்லஹேம்ல வந்து பிறந்திருக்காரு, நம்முடைய இரட்சகர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. கிறிஸ்து, நம்மளுடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்காருன்னு சொன்னாங்க இல்லையா. சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக போகிறாங்களாம். வேகமாக போகும் பொழுது மரியாளும் யோசேப்பும் தேவதூதர்கள் சொன்னது போல குழந்தைய துணியில சுற்றி முன்னணியில் வச்சிருந்தாங்களாம். அதை பார்த்த உடனே மேய்ப்பர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஏசப்பாவை தொழுது கொண்டாங்களாம். தேவனை மகிமைப்படுத்தினாங்களாம். மரியாள்கிட்டையும் சொன்னாங்களாம், இதை மாதிரி தேவதூதர்கள் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். மரியாள் இந்த காரியத்தெல்லாம் தான் மனசுல வச்சுக்கிட்டாங்களாம். மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்களாம், தேவதூதன் சொன்ன எல்லா காரியத்தையும் கண்ணில் பார்த்ததுனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். ஏசப்பாவை பார்த்து அவங்க என்ன பண்ணாங்களாம், தேவனை மகிமைப்படுத்தி துதிச்சுட்டு அப்புறம் அவங்க மேய்ப்பர்கள் அவங்க பிளேஸ்க்கு போயிட்டாங்களாம். சில்ட்ரன்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா சில்ட்ரன்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க, ஏசப்பா குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஏசப்பாவை மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க, பார்த்து துதிச்சாங்க. என்ன பண்ணாங்க, ஏசப்பா குழந்தைய பார்த்தோன்னே என்ன பண்ணாங்க, தேவனை மகிமைப்படுத்தி துதித்தார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா. சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களுக்கு பர்த்டே வந்ததுன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் உங்கள் மம்மி டேடி கிட்ட சொல்லுவீங்க இல்லையா, இன்னைக்கு எனக்கு பர்த்டே, எனக்கு இந்த கலரில் ட்ரெஸ் வேணும், எனக்கு இது போல் கேக்கு வேணும் அப்படி நீங்கள் கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்க தானே. அப்போ உங்கள் பர்த்டே அப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் அம்மா அப்பா செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க. அப்போ இன்னைக்கு ஏசப்பாவுக்கு பர்த்டேனா, கிறிஸ்மஸ்னா ஏசப்பாவுக்கு பர்த்டே தானே, அப்போ ஏசப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்யணும் தானே. சரி, ஏசப்பாவுக்கு என்ன பிடிக்கும்? ஏசப்பாவுக்கு துதிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஏசப்பாவுக்கு உங்களைனா ரொம்ப பிடிக்கும். சில்ட்ரன்ஸ் ஏசப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே உங்களை மாதிரி குட்டி குட்டி பிள்ளைங்க தான் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நீங்கள் துதிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க, ஏசப்பா பிறந்த இடத்துக்கே வந்து ஏசப்பாவை துதிச்சது போல நீங்களும் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் சண்டே கிளாஸ்க்கு வந்து கர்த்தரை நல்லா துதிக்கணும். கர்த்தரை துதிக்கும் பொழுது ஏசப்பா மகிமைப்படுவார். இதுதான் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசப்பாவுக்கு உங்கள் இருதயத்தை தருவீங்களா, அதுதான் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசப்பாவுக்கு பிடிச்ச கிஃப்டே உங்கள் இருதயம் தான். உங்கள் இருதயத்தை நீங்கள் ஏசப்பாவுக்கு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏசப்பா உங்களை ஆசீர்வதிச்சு உயர்த்திடுவாங்க. சில்ட்ரன்ஸ், இன்னைக்கு உங்கள் இருதயத்தை ஏசப்பாவுக்கு கொடுக்குறீங்கன்னா உங்கள் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஓ, எல்லாரும் உயர்த்துறீங்க ஆன்ட்டி, விசுவாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கையை உயர்த்துறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். சில்ட்ரன்ஸ், அப்போ இன்னைக்கு உங்கள் இருதயத்தை ஏசப்பாவுக்கு கொடுக்குறீங்க.
நாளைக்கு ஏதாவது வேற ஆக்ட்ரஸ்க்கு ஏதாவது கொடுப்பீங்களா? நடிகர்கள், வேற நடிகர்களுக்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை கொடுப்பீங்களா? இல்லை 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 இல்லை, எப்போவுமே என்னுடைய இருதயம் கர்த்தருக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறவங்க கர்த்தரை நல்லா துதிக்கணும். இதுதான் ஏசப்பாவுக்கு நம்ம கொடுக்குற பர்த்டே கிஃப்ட். ஓகேங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாமா? இயேசு கிறிஸ்து எந்த ஊரில் பிறந்தார்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இயேசு கிறிஸ்து எந்த ஊரில் பிறந்தார்? செகண்ட் கொஸ்டின், மேய்ப்பர்களுக்கு நற்செய்தியை சொன்னது யார்? மேய்ப்பர்களுக்கு நற்செய்தியை சொன்னது யார்? இதுதான் செகண்ட் கொஸ்டின். இது 2 கொஸ்டினுக்கான ஆன்சரையும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்ட்டிக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம மெமரி வர்ஸ் சொல்லலாமா? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சில்ட்ரன்ஸ், இந்த மெமரி வர்ஸை மெமரி பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்ட்டிக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக டிராயிங் பண்ண போகிறோம். மரியாளையும் யோசேப்பையும் டிராயிங் பண்ண போகிறோம். வாங்க சில்ட்ரன்ஸ், நம்ம டிராயிங் பண்ணுவோம். இப்போ நம்ம மரியாளை டிராயிங் பண்ணுவோம். யூ மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? யூ மாதிரி போட்டுக்கோங்க. தெரியுதுங்களா? ஒரு முட்டை மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் தலைமுடி, கண், மூக்கு, வாய், ஐப்ரோ, அப்புறம் காது. சரிங்களா? அப்புறம் முக்காடு, அது வந்து கொஞ்சம் லாங்காக போடுங்க. உங்களால் எவ்வளோ லாங்காக போட முடியுமோ அவ்வளவு லாங்காக நீங்கள் அந்த ஷாலை போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அது அப்படியே என்ன பண்ணுங்க, மேலே வரைக்கும் அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. கொஞ்சம் இதில் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அப்படி ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கழுத்து. ஓகேங்களா? ட்ரெஸ்ஸு, இடுப்பில் கயிறு கட்டிட்டு இருக்கிறது போல். சரிங்களா? அதுக்கப்புறம் கை, 5 விரல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, இந்த ஷால்லேருந்து அப்படியே ட்ரெஸ்ஸு, அப்புறம் கால். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? ஈஸியாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ட்ராயிங் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம மரியாதை ட்ராயிங் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம யோசேப்பை ட்ராயிங் பண்ண போகிறோம். யோசேப்புக்கு வந்து இதே மாதிரி தான் முட்டை மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. முட்டை மாதிரி போட்டுக்கோங்க. தலைக்கு கொஞ்சம் இப்படி கோடு போட்டுக்கோங்க. அப்புறம் ஐப்ரோ, கண், மூக்கு, மீசை, வாய், தாடி. சரிங்களா? காது. அப்படியே இப்படி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் இப்படி வி மாதிரி போட்டுக்கோங்க. வி மாதிரி போட்டுட்டு அதை அப்படியே இப்படி நீட்டாக இப்படி கொண்டு வாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கை. அப்படியே ட்ரெஸ் லாங்காக போட்டுக்கோங்க. கை ஈஸியாக போயிடுச்சு. இந்த நடுவில் வந்து டிசைன் 2 கோடு இப்படி போட்டுகிட்டே வாங்க. அது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கால் ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம தனித்தனியாக கலரிங் பண்ணுவோம். ஓகேங்களா? கலர் பண்ணும்போது அழகாக இருக்கும் ட்ரெஸ்ஸு. இப்போ நம்ம யோசேப்பையும் மரியாதையும் ட்ராயிங் பண்ணிட்டோம். இப்போ ஏசப்பா ஒரு அழகான கூடையில் இருக்கார். ஓகேங்களா? அவர் குழந்தையாக பிறந்திருக்காரு இல்லையா? இப்படி ட்ராயிங் பண்ண போகிறோன்னா ஒரு நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. நீட்டாக கோடு போட்டுக்கோங்க. இதுக்கு கீழே சின்னதாக கோடு போட்டுக்கோங்க. இது வந்து லாங் பெரிய கோடு,
இது வந்து சின்ன கோடு. அதுக்கப்புறம் இப்படி கோடு போட்டுக்கோங்க. அண்ட் எப்படி ட்ராயிங் பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணுங்கள். 2 சைடும் ஒரே மாதிரி பண்ணணும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ உங்களால் பொறுமையாக பண்ண முடியும். சரிங்களா? இது ஒரு கூடை மாதிரி இருக்குது இல்லையா? லைட்டாக ஏசப்போட குழந்தையோட தலை தெரியுதா போல், அப்படியே துணி தெரியுது போல். ஓகேங்களா? அவ்வளோதான். உள்ளே வந்து இந்த கூடையில் குழந்தை படுத்துட்டு இருக்கிறது போல் நம்ம கலரிங் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம வசனம் எதில் ட்ராயிங் பண்ண போகிறோம்னா, ஒரு ஸ்டாரில் வசனம் ட்ராயிங் பண்ண போகிறோம். ஸ்டாரில் அதுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு ஈஸியாக ஸ்டார் வரைய சொல்லித்தரேன். 3 புள்ளி வச்சுக்கோங்க. 1 1 2 3 3 புள்ளி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த 3 புள்ளிக்கும் நடுவில் 1 2 1 2. ஓகேங்களா? இப்படி நீங்கள் புள்ளி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 2 3 3 புள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 2 இந்த சந்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 3 புள்ளி 2 புள்ளி. ஓகேங்களா? 3 புள்ளி 2 புள்ளி 2 புள்ளி வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டார் ட்ராயிங் பண்ண போகிறோம். இந்த 2 புள்ளிக்கும் நடுவில் ஒரு புள்ளி, இந்த 2 புள்ளிக்கும் நடுவில் ஒரு புள்ளி, இந்த 2 புள்ளிக்கும் நடுவில் ஒரு புள்ளி, இந்த 2 புள்ளிக்கும் நடுவில் ஒரு புள்ளி. அதே மாதிரி இங்கே. அதாவது இது எதுக்கு யாருக்குன்னா, ஸ்டார் வரைய தெரியாதவங்களுக்காக நான் இந்த டிராயிங் சொல்லித்தரேன். ஸ்டார் வரைய தெரியாதவங்க இது போல் நீங்கள் ஸ்டார் டிராயிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் நீங்கள் வசனம் எழுதிக்கோங்க. மெமரி வர்ஸ் இதில் தான் நீங்கள் எழுதணும். மெமரி வர்ஸ் இதில் எழுதிட்டு எல்லோ கலர் கலரிங் பண்ணிக்கோங்க. எழுதிட்டு அப்புறம் க்ரையான்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் க்ரையான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எழுத முடியாது. அதனால் வசனம் எழுதிட்டு அப்புறம் நீங்கள் க்ரையான்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன்ட்டி நான் ட்ராயிங் பண்ணிவிட்டு கலர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? சில்ட்ரன்ஸ், நம்ம கலர் அடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? யோசேப்புடைய ட்ரெஸ்ஸுக்கு க்ரீன் கலர், அப்புறம் டிசைனுக்கு நம்ம ஆரஞ்சு கலர், தலையில் போட்டிருக்க துணிக்கும் நம்ம ஆரஞ்சு கலர் போட்டிருக்கோம், ஸ்கின்க்கு வந்து பிங்க் கலர் அடிச்சிருக்கோம், அப்புறம் மரியாளுக்கு ட்ரெஸ்க்கு ரெட் கலர், அப்புறம் ப்ளூ கலர் அடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் முன்னணியில் வைக்கப்பட்ட குழந்தை தொட்டி பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர்லேயும் நம்ம தலை தெரிகிற மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு பிங்க் கலர். அப்புறம் ஸ்டாருக்கு வந்து எல்லோ கலர் அடிச்சிருக்கோம். நீங்களும் இது போல் அழகாக ட்ராயிங் பண்ணிவிட்டு கலரிங் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்ட்டிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ நம்ம மெமரி வர்ஸ் சொல்லலாமா சில்ட்ரன்ஸ்? சில்ட்ரன்ஸ், இப்போ ஆன்ட்டி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்களும் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? பிதாவாகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திரியேக தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அன்பின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யூதாவின் ராஜசிங்கமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மிகுந்த இறுக்கம் உள்ளவரே, நீடிய பொறுமை உள்ளவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மனதுருக்கம் உள்ளவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அப்பா இந்த ஜீசஸ் லோசால் ஆன்லைன் சண்டே ஸ்கூல்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தணும் சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் என் அன்பு தகப்பனே. அப்பா இந்த சண்டே கிளாஸில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அவர்கள் பெற்றோரை ஆசீர்வதியும், அவர் சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதிக்கும் தகப்பனே. இந்த பிள்ளைகள் இந்த சிறு வயதிலே உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீர். அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வருடத்தின் இன்னும் கடைசி நாட்களில் இன்னும் ஒரு சில நாட்களே இந்த வருடம் முடிவதற்கு இருப்பதற்காக ஆண்டவரே தகப்பன், அதற்குள்ளாக இந்த பிள்ளைகளுக்கு அப்பா விசேஷித்த பலன், சுகம், ஞானம், பிள்ளைகளுடைய மன விருப்பம் எல்லாம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் முடிவில் இந்த இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய மன விருப்பம் எல்லாம் நிறைவேறட்டப்பா. உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து காத்து கொள்ளுங்க தகப்பனை. புது வருஷத்தில் புதிய ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரை. உங்களுடைய கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் பா. பரிசுத்த ஆவினால நிரப்புங்கப்பா. பிள்ளைகளுடைய மன விருப்பமெல்லாம் நிறைவேற்றுங்கப்பா ஆண்டவரே. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லைன்னு சொன்னீங்களே ராஜா. ரத்தத்திலே வேலி அடைத்து காத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். கற்றுக்கொண்ட கதைகள், டிராயிங், மெமரி வர்ஸ் எல்லாம் பிள்ளைகளுடைய மனதில் அப்படியே பதியட்டும் கர்த்தாவே.
60 100 இந்த பிள்ளைகள் பலனும் தரணும் சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்யும் சகல உபகரணங்களை மறவாதே. ஆம்.